ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். ஒரு ஹிஸ்டோகிராம் சார்ட் எப்படி வரையறது? சிம்பிளா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ஹிஸ்டோகிராம் சார்ட் வரையணும். எப்படி வரையறது? இன்னைக்கு எக்ஸெல்ல அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஹிஸ்டோகிராம் சார்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, பொதுவாவே நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது ரெஸ்பாண்டன்ட்டோடைய அதாவது நீங்க யார்ட்ட கேள்வி கேட்கிறீங்களோ அவங்களுடைய ஏஜ் கேட்பீங்கல்ல. அப்ப ஏஜ் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கன்டினியூயஸ் சீரிஸ் டைப் ஆஃப் டேட்டாவா கேட்போம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூ வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 18 to 25, 26 to 32 இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ரேஞ்ச் வைஸ்ல கேட்போம். ஸோ கிளாஸ் இன்டர்வல்ல கேட்கும்பொழுது அந்த டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 25 இருந்ததுன்னா அவங்க குடுப்பாங்க. அது மாரி தான் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு டேட்டாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி குடுத்துருக்காங்க. அதாவது 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 பேர் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. 26லேருந்து 32க்குள்ள இருக்கவங்க 14 பேரு. 33லேருந்து 40 பேர் வந்து 18 பேர். இப்படி குடுத்துருக்காங்கல்ல. இப்ப இந்த மாரி குடுத்துருக்கும் பொழுது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஏஜ் குரூப்ல அதிகமா குடுத்துருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 6 டேட்டா குடுத்துருக்கிறதுனால நம்மளால ஈஸியா நம்ம வந்து பார்த்தோம்னா, ஈஸியா பிரெடிக்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லாம இங்க வந்து நெறைய வித்தியாசமா குடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100 டேட்டா குடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அந்த அதிகமான டேட்டா வந்து லை ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா, ஹிஸ்டோகிராம் போட்டா தான் முடியும். ஓகே. எப்படி ஹிஸ்டோகிராம் போடுறது? இப்போ உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் புரிஞ்சிடுச்சுல்ல. இப்ப நான் டைரக்ட்டா என்ன பண்ண போறேன்னா, அதே டேட்டாவ நான் காமிக்கிறேன். ஸோ ஏஜ் குரூப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி இங்க போட்டுக்கிட்டேன். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டேட்டாவ செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் டேப்க்கு போங்க. இன்சர்ட் டேப்க்கு போனீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி பேரட்டோ சார்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துல அ ஹிஸ்டோகிராம் குடுத்திருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட்ன்னு குடுத்திருப்பாங்க. அது பக்கத்துல இருக்கிற அந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் வரும். பேரட்டோ சார்ட் வரும். பேரட்டோ சார்ட் ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு. இப்போ ஹிஸ்டோகிராம் நான் போடுறேன். ஸோ ஹிஸ்டோகிராம் போட்டோனே கிளிக் பண்ணோனே, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் அப்பியர் ஆயிருக்கும். பட் ஆனா, இங்க இருக்கிற டேட்டாவும் சரி, இந்த ஃப்ரீக்வன்சியும் சரி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே! இங்க வித்தியாசமா இருக்கே! அப்பிடின்ற மாரி ஒரு கன்ஃப்யூஷன் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த டேட்டாவ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் நம்ப சார்ட்ல காமிச்சேன்ல. இது மாதிரி எப்படி கொண்டு வரது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா ஹிஸ்டோகிராம்னா அப்படி தானே இருக்கும். இங்க வித்தியாசமா இருக்கேன்னா, நோ நீட் டூ வொரி. ஜஸ்ட் சார்ட்ட கிளிக் பண்ணுங்க. சார்ட்ட கிளிக் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணா அதனுடைய ஃபார்மேட் ஆக்ஸிஸ் இங்க வந்திருக்கும். அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, பை கேட்டகரின்ற ஒரு ஆப்ஷன பிக் பண்ணுங்க. பை கேட்டகரி ஆப்ஷன் பிக் பண்ண உடனே இந்த இடத்துல என்ன கேட்டகரி குடுத்துருக்கீங்களோ, அதாவது ஏஜ் குரூப்ல என்ன கேட்டகரி குடுத்துருக்கீங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய எக்ஸ் ஆக்ஸிஸ் வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஹிஸ்டோகிராம் வந்துரும். ஸோ ஹிஸ்டோகிராமும், பார் சார்ட்டும் சிமிலரா இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, பார் சார்ட் வந்து இண்டிவிஜுவல் வேல்யூய ரிஃப்ளெக்ட் பண்றது. ஹிஸ்டோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ் குரூப் ஃப்ரீக்வன்சிய அழகா அது கன்டினியூஸ் மாரி காமிக்கிறது. ஓகே. இப்ப நான் இந்த மாரி போட்டேன். பட் ஆனா கொஞ்சம் சார்ட்ல இன்னும் டிசைன் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்ட கிளிக் பண்ணுங்க. மேல சார்ட் டிசைன் போங்க. அதுல போனீங்கன்னா, உங்களுக்கு குறிப்பிட்ட சார்ட் டிசைன் குடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு, எது நல்லா இருக்கோ உங்களுக்கு தெரியுதோ, அத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் எனக்கு ஓகேன்னா, அத கிளிக் பண்ணிட்டு, நான் சார்ட் டிசைன் கொண்டு வரேன். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ நீங்க எடிட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏஜ் குரூப் அப்படி கூட போட்டுக்கலாம். ஏஜ் குரூப் அப்படின்னு போட்டிங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஸோ இந்த சார்ட்ட பார்த்தாலே அது ஹிஸ்டோகிராம்னு நமக்கு புரிஞ்சிரும். ஸோ ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் சார்ட்ட வரைஞ்சாச்சு. இதுக்கு முன்னாடி பேரட்டோ சார்ட், பை சார்ட், அதுக்கப்புறம் பார் சார்ட்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா வேணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டன ஹிட் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ தட் நீங்களும் ஒண்ணே லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃப்ரம் ரத்னகுமார். பாய்.